வேண்டிக்கோங்க. 12 செவ்வாய்க்கிழமை போய் செய்யுங்க. துர்க்கைக்கு 12 வெள்ளிக்கிழமை எலுமிச்சை மாலை கோர்த்து போட்டு வேண்டி செய்யுங்க. ஜாம்னு கல்யாணம் வந்துடும். 8னா 12 37 வயசாகுது. நீங்கள் திருமணஞ்சேரியெல்லாம் போயிருக்கீங்களாம்மா? திருமணஞ்சேரியில் போயும் நீங்கள் செய்யலாம். அங்கே பரிகாரத்துக்கு நல்லா செய்து விடுவாங்க. நீங்கள் அலுவலகத்தில் போய் பேர் பதிஞ்சு சொன்னீங்கன்னா வழிமுறையெல்லாம் சொல்லுவாங்க. திருமணஞ்சேரியில் போய் நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, சீக்கிரமே கல்யாணம் வந்துடும். வெரி குட் ரோஷனா. இதே உங்களுக்கு நல்ல வருமானம் தரும். வாசலில் கேக்கு படம் போட்டு ஒரு சின்ன போர்டு வச்சுருங்க. வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதோட நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஒரு நியூஸ் மெசேஜ் கொடுங்க. நம்ம யூடியூப்பில் ஒய்டியில் உங்களுக்கு டேகு போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஹேவிங் 2 kg ப்ரௌனி கேக்குன்னு போட்டிங்கன்னா போதும், உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. கூகுள் பேயில் பணம் வாங்கிக்கலாம். அவங்க அட்ரஸ் கேட்டு நீங்கள் நீட்டாக அனுப்பிடலாம். இப்போ யூடியூப்லேயும் செய்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே யூடியூப் ரன் பண்ணுறீங்க, அந்த டேக்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தை மதிவாச்சுரங்களம். கேள்வி புரியலையம்மா? எனக்கு உங்கள் கேள்வி புரியலம்மா. டெவில் பிக் குழந்தை மதிவாச்சரங்கள் அம்மா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். எனக்கு புரியலையம்மா, உங்கள் கேள்வி புரியலை. கஜி ஸ்ரீ, உங்கள் கேள்வி புரியலை. மேஷராசி பரணி நட்சத்திரம் பாரத்குமார். நேற்று ஒருத்தர் கேட்டாங்க, மேஷராசி பரணி நட்சத்திரம் ஆள பிறந்தவங்க நீங்கள், எந்த ஒரு தடையையும் ஜெயிச்சிருவீங்க. ஆயுசு கெட்டி, எந்த நோய் வந்தாலும் எதிர்த்து நின்றுவீங்க. நீங்கள் மொத்தத்தில் ஒரு சாதனை வீரர். நீங்களே தான் கை ஊனி பிழைக்கணும். மேஷராசியுடைய விஷயம் அப்படி. யாரையும் நீங்கள் ஹெல்ப்புக்கு தேட முடியாது. தன் கையே தனக்குதவின்னு வாழுற ராசி மேஷராசி பரணி நட்சத்திரம். தேங்க்யூ. நீங்கள் விவரமாக டெவில் பீக் மாதிரிங்கள் ராங்கள். எனக்கு புரியலையே, நீங்கள் அதை நல்ல விவரமாக போடுங்க. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ நான் 9ஆம் வீடாக பார்க்காரு. தொட்டதெல்லாம் துளங்குற நேரம். இந்த அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம். ஜோன்ஸுக்கு இப்போ இது சூப்பரான நேரம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பேசுனா தான் பேசுவீங்க, நீங்களாக பேச மாட்டீங்க. சனியுடைய ஆட்சி வீடு, ரொம்ப ஆளுமையாக இருப்பீங்க. எனக்கு கஜீஸ்வரி நல்ல விவரமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்கள் கேள்வியே என்னன்னு புரிய மாட்டேங்க. தமிழில் எழுதுங்க. தமிழில் எழுதுறீங்களா?
தேவி கொலுவிருக்கும் வீடு